நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தற்போது ஆடி மாதம் நடைபெற்றிருக்குதுங்க. இந்த ஆடி மாதத்துல நீங்க வெள்ளிக்கிழமையில எப்படி வழிபடலாம், ஆடி வெள்ளியில வழிபட்டா என்னென்ன பலன்கள்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன, எப்படி வழிபாட்டு முறைகளும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி வெள்ளியில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது வாடிய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடைன்னு சொல்வோம். வெள்ளிக்கிழமையில அம்பிகை வழிபாடு செய்வதால உங்களுக்கான வெற்றிகள் குவிந்திடுங்க, வேதனைகள் அகலுன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதன் அடிப்படையில் எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் இந்த ஆடி வெள்ளிக்கு தை வெள்ளி தினங்கள்ல ஆலய வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கான அற்புத பலன்களும் கைமேல் கிடைத்திடும். கோடி மாதங்கள் கிடைத்தாலும் கூட ஆடி மாதம் போல ஒரு மாதம் வழிபாட்டிற்கு கிடைக்காதுன்னு சொல்வோம். ஆடி வெளியில் நீங்கள் இல்லத்திலேயே பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது உங்களுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடைந்துடுங்க. ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் ஆலயங்களை விளக்கு பூஜையை நடத்துவாங்க. ஜோதிக்கே ஜோதி வழிபாடு செய்யக்கூடிய மாதம் தாங்க இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் அதிகாலையிலே நீங்கள் வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு மாவிளை தோரணம் கட்டிடுங்க. லட்சுமிக்கு வரவேற்பு கொடுக்க வீட்டு வாசல லட்சுமிக்கு உரிய கோலங்களால் நீங்கள் தாமரை கோலம், இதய கமலம்னு ஐஸ்வர்ய கோலம் போன்றவற்றை கூட வரைந்து திருமகளை நீங்கள் அன்பாக வரவேற்கலாம். திருமகளை வருகன்னு கோலம் மாவில் கூட எழுதி வச்சுக்கோங்க. அதிகாலையிலே நீங்கள் கதவை திறக்கும் போதே அஷ்டலட்சுமிகளுடைய பெயரை உச்சரித்து நீங்கள் வருக வருகன்னு சொல்ல வழிபடுங்க. இல்லத்து பூஜேரியில் நீங்கள் மகாலட்சுமி படம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து நடுவாக விநாயகர் படம் வைத்து லட்சுமி கவசம் பாடி வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தருங்க. அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய துன்பம் எல்லாம் உனதருளாடே பெற்றுவிட்டால் ஓடுவது உண்மை என்றா, இன்றோடு துயர் விலக இணை தனலட்சுமி மன்றாடி கேட்கிறேன்னு வருவாயான்னு தனலட்சுமிக்குரிய சமய மாலை பாடல்களை பாடி கூட நீங்கள் வழிபடலாம். லட்சுமிக்கு நீங்கள் ஆடி வெள்ளியில் சமய மாலை பாடி வழிபட்டிங்கன்னா இமயத்தில் இருந்தாலும் சமயத்தில் கை கொடுப்பாள்னு சொல்லுவாங்க. அம்பிகையே சக்தின்னு சொல்கிறோம். எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் சக்தி இருந்தால்தான் செய்ய, இல்லையே சிவனே என்றிருன்னு சான்றோர்கள் சொல்வாங்கல்ல. ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவன் உடலில் இருக்க சக்தி தாங்க. அவனுக்கு அருள் கொடுக்கக்கூடிய சக்தி தான் அம்பிகை வழிபாடு. அந்த சக்தியை சாத்த வடிவில் பார்த்தா காமாட்சி, மீனாட்சின்னு, விசாலாட்சின்னு, உண்ணாமலை, அகிலாண்டேஸ்வரி, புவனேஸ்வரின்னு பல பெயர்களை வழிபட்டு வரோம். திருக்கடையூரில் பார்த்தீங்கன்னா அமாவாசையில் நிலவை வரவழைத்து அபிராமி பட்டாருக்கு அருள் வழங்கிய அம்பிகை காட்சியளிப்பாள். ஆடி வெள்ளியில் நீங்கள் அம்மனை வழிபடுவதால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீமைகள் விலகிடுங்க. ஆரோக்கியம், செல்வம்னு ஞானம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஆடி வெள்ளியில் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு இருக்கக்கூடிய தடைகள்னு அனைத்து விலகுமா. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஆடி வெள்ளிங்க. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கான வெற்றி கிடைத்திடும். ஆடி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்ய முடியாதவங்க குறைந்தபட்சம் ஒரு வெள்ளிக்கிழமையாவது வழிபாடு செய்து அம்மனை வழிபடுங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபட்டு வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் நீங்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில அம்மனை வழிபட உயர்வான காலமாக இருக்குது. ஆடி மாதத்தில் அம்மனினுடைய பல்வேறு ரூபங்களை வழிபட்டு பயன்பெற முடியும். ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில முப்பெரு தேவியர்களையும் சப்த கன்னியர்களையும் குல தெய்வங்களாக பெண் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தருங்க. முப்பெரு தேவியர்களில் முதல் தேவியாக இருப்பவர்தான் துர்கை. துர்கா தேவி நம்முடைய பக்தர்களை பாதுகாக்கும் அன்னையாக விளங்கக்கூடியவளாக காட்சியளிப்பார். காளி தேவியாக பாவித்து ஆடி வெள்ளியில வழிபடுங்க. காளினா அழிக்கும் தெய்வங்க. அம்பாளின் உக்கிர வடிவமான காளி நம்முடைய துக்கத்தையும் துயரத்தையும் பிரச்சனையை அழிக்கும் தெய்வமாக அருள்பாலிப்பார்.
அது மட்டும் இல்லைங்க, காளி தெய்வம் பார்த்தீங்கன்னா ஞானத்தின் வடிவமாகவும் இருக்கிறார். காளியை தொடர்ந்து நீங்க வழிபட்டு வருவதால உயர்வான ஞானம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல 4 வெள்ளிக்கிழமைகள் வரப்போகுது. ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்க காளி தேவியை வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. நீங்க அலுவலகம் செல்பவராக இருந்தீங்கன்னா காலையில இல்லைன்னா மாலையில 7 மணிக்கு பிறகு இந்த ஒரு வழிபாட்டினை செய்து பாருங்க. வீட்டில் நீங்க காளி படம் இருந்துச்சுன்னா அதையே, இல்லைன்னா ஏதோ ஒரு அம்பிகையினுடைய படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு வழிபாட்டுக்கு ஒரு மனை அமைத்து அதில் நீங்கள் சிவப்பு நிற துணி விரித்து, இல்லைன்னா கோலமிட்டு அம்மனுடைய படத்தை வைத்து சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் முதல்ல செஞ்சுக்கோங்க. பிறகு சர்க்கரை பொங்கல், பாயாசம், இல்லைன்னா உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். அம்பிகை முன்னாடி நீங்கள் வெற்றிலை இல்லைன்னா காகிதம் வைத்து காளி தேவிக்குரிய மந்திரங்களை சொல்லி குங்குமம் இல்லைன்னா மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. அம்மனை வழிபடுக்குரிய மந்திரமாக பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மகா காளியே நமக, ஓம் கிரீம் காளிகாயே நமகன்ற மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை 54 முறை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடணும். அர்ச்சனைக்கு நீங்கள் குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டு கூட கொள்ளலாம். ஒருவேளை பூக்களாக நீங்கள் அர்ச்சனை செய்திருந்தீங்கன்னா அந்த பூக்களை தலையில் வைத்துக்கோங்க. பிறகு தீபதூப ஆராதனை காண்பித்து பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து நாமும் சாப்பிடலாம். இந்த வழிபாட்டினை நீங்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில துவங்கி மொத்தம் 9 வெள்ளிக்கிழமைகளை செய்யணுங்க. அனைத்து வெள்ளிக்கிழமைகள் கூட இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பான பலன்களை தேடித்தரும். இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில செய்து வந்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறுங்க. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் உண்டாகும். நல்ல ஞானமும் கிடைத்திடுமா. உடல்ல என்ன நோய் இருந்தாலும் அது நீங்கிடும்னு சொல்லுவாங்க. அம்மனே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் பார்த்தீங்கன்னா உடல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்திடுதுங்க. இதன் விளைவாக குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறவங்க, நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல விதமான பலன் உண்டாகும். குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேற வேண்டும்னு கோரிக்கை வைத்து கூட இந்த ஒரு பிரார்த்தனையை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அது அப்படியே நிறைவேறுங்க. இதே போல தாங்க நீங்கள் அம்மனுக்கு பிடித்த பொருட்களால் ஒன்றான வேப்பிலையால் கூட அம்மனுக்கு மாலை கட்டி போட்டு வழிபடலாம். வேப்பிலை மட்டும் விரலி மஞ்சள் கிழங்குகளை சேர்த்து கூட கட்டி அம்மன் கோவிலுக்கு சென்று மாலையாக அணிந்து வழிபடுவதும் சிறப்பான பலனை தேடித்தருங்க. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனின் படத்திற்கு இதை அணிந்து வழிபடுங்க. இதனால் அம்மனுடைய மனம் குளிர்ந்து நினைத்த காரியங்களை நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு ரவிகை துணி, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் வைத்து கொடுத்தால் உங்களுக்கான நற்பலன்கள் வந்து சேர்ந்துடுங்க. இல்லத்தில் மங்களம் பெருகிடும். ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்கள் மகாலட்சுமி வழிபட்டீங்கன்னா பணமழையில் நினையலாம். பொருளை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி திருமகள்னு சொல்வோம். 8 வகை லட்சுமிகளின் அருள் இருந்தால் நம்ம திட்டமிட்டபடி வாழ்க்கையை நடத்த முடியுங்க. ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில நீங்கள் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் உங்களுடைய கணவருக்கு தீர்க்க ஆயுசு உண்டாகும். ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்கள் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடலாம். அம்மனை குளிர்விக்க நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாங்க. பச்சரிசியை நீங்கள் ஊற வைத்து இடித்து மாவாக்கி அதில் நீங்கள் இளநீரும் வெள்ளப்பாக்கு, ஏலக்காய், சுக்குத்தூள் கலந்து காமாட்சி விளக்கு போல செய்து அம்மன் முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. இந்த விளக்கை அம்மனாக கருதி வணங்க வேண்டும். இதனால் நோய் நீங்கி ஆயுள் ஆரோக்கியமும் பெருகிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வரவேற்று பூஜை செய்து உபசரித்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்குங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு பூஜை நடத்துவாங்க. சில கோவில்களில் நாக தேவதைக்கு பால் எடுத்து விசேஷ பூஜையும் செய்வாங்களாம். பராசக்தியினுடைய 9 அம்சங்களில் ஒன்றுதாங்க. 9வது அம்சமாக சிவாச்சாரியர்கள் 9 வகை மலர்களால் ஒரு சமயத்தில் அர்ச்சிக்கும் நவசக்தி அர்ச்சனை நடைபெற்றிருக்கு. ஆடி வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வர் ஆலயத்தில் அகிலாண்டேஸ்வரிக்கு ஸ்ரீ வித்ய பூஜை நடைபெறுது. இந்த தேவியின் காதுகளில் தாங்க ஸ்ரீ சக்கரவே தடாகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் ஆடி வெள்ளியில் அம்பாள் காலையில் மகாலட்சுமியாகவும் உச்சிக்கால வேளையில் பார்வதி தேவியாகவும்
மலையில சரஸ்வதி தேவியாக காட்சியளிக்கிறார். பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.